சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இப்போ டப்பிங் ஒர்க்ஸ் போய்கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனக்கு திருப்தி அடையாத பகுதிகளை மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரீஷூட் பண்ண சொல்லி நெல்சன் ரீஷூட் பண்ணிட்டு வராரு. கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து மீண்டும் நெல்சனோட இயக்கத்தில் நடிக்க கமிட்டாராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதைத் தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக காத்து கொண்டிருக்கு. மேலும் தலைவர் 173 அஸ்வந்த் மாரிமுத்து அல்லது சிபி சக்கரவர்த்தி எடுக்கலாம் என டாக்ஸ் போய்கொண்டிருக்கு. இதற்கு நடுவில் பிரம்மாண்ட இயக்குனரான ஷங்கர் ரஜினியை சந்தித்து ஒரு கதையை சொல்லியிருந்தாராம். அதோட அடுத்த கட்ட நகர்வு இப்போ போயிருக்கான். அதாவது ரஜினியை சந்தித்து ஒரு அரசியல் ரீதியான கதையை தான் சொல்லியிருக்காரு. கமல்ஹாசன் கிட்டேயும் அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணியிருந்தார். 2 பேருக்குமே அந்த ஸ்டோரி பிடிச்சதுனால கூடிய விரைவில் அதை டெவலப் பண்ணி கொண்டு வாங்க என ரஜினி மற்றும் கமல்ஹாசன் கூறியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து இப்போ அந்த கதை முதல்வன் 2வாக இருக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அர்ஜுனை வச்சு முதல்வன் என்ற படத்தை எடுத்திருந்தார் பிளாக் பஸ்டர் ஹிட். அதே பாணியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது முதலமைச்சராக உருவெடுத்திருக்காரு. ஏற்கனவே விஜயை வச்சு தான் முதல்வன் 2 எடுக்கலாம் அப்படின்னு ஷங்கர் அவர்கள் பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் அவர் கடைசியாக எடுத்த கேம் சேஞ்சர் மற்றும் இந்தியன் 2 அட்டு ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதனால் ஜனநாயகன் படத்தில் நடிக்க கமிட் ஆகிட்டார் விஜய். அந்த படமும் பெரிய பிரச்சனை ஆகி கடைசியில் ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிச்சு கொண்டு இருக்காங்க. இப்போ ஷங்கர் முதல்வன் 2 கதையை ரஜினிகிட்ட சொன்னதுனால ரஜினிக்குமே அது பிரித்து போச்சான். இனி ரஜினியுமே பார்த்திங்கன்னா அரசியலில் தடம் பதிக்க போவதில்லை. அதனால் ரஜினியை வச்சு அரசியல் படம் எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. மேலும் தாவேக அரசு இருப்பதனால ஈஸியாக இந்த படத்தை எடுத்து முடிச்சிடலாம். ப்ரொடியூசருமே பார்த்திங்கன்னா இப்போ கிடச்சிட்டா சொல்லப்படுகிறது. சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் முதல்வன் பட பாணியில் படம் வேண்டாம் என கூறிக்கொண்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்தால் கரெக்டாக அந்த படம் நல்லாயிருக்கும் என அவங்களும் கருதுனால தான் பார்த்திங்கன்னா ஷங்கருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களாம். அதுக்கு முன்னாடி இந்தியன் 3 படத்தை எப்படியாச்சும் வெளியிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதற்கான வேலைகளையும் ஷங்கர் மற்றும் கமல்ஹாசன் இறங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் படம் நடிக்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறாராம். அந்த படத்தை கமல்ஹாசன் எடுக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இதனால் இந்தியன் 3 படம் வெளியிட முடியுமா என்கின்ற சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் எப்படி இருந்தாலும் ஒரு ஹிட் படம் கொடுத்தா தான் ரஜினி ஷங்கருக்கு வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டாராம். அதனால் தன்னுடைய இந்தியன் 3 படத்தை ரிலீஸ் பண்ணும் வேலைகளில் ஷங்கர் இறங்கியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.